பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எங்கள் மத்தியத்தில் நீர் இருக்கிறீங்க சுவாமி. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் சபை வைத்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீரோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக பயபக்தியோடு நாங்கள் செய்து முடிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க. நீர் ஒவ்வொரு காரியங்களும் செய்து முடியுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அந்த நேரம் இப்போ வந்திருக்கிறது. இந்த 2025 கடைசி மாதத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது 2026 முழுவதும் தேவா நீர் எங்களை நடத்துறது, எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி பேசணும், ஒவ்வொரு காரியங்களும் என் தேவன் நீர் கர்த்தாவை சந்திக்கணும். அதே போல் பொருளாதார கர்த்தாவை பண தேவைகள் கூட தேவனை சந்திக்கணும். இந்த சபையில் கர்த்தாவை என்ன தேவன் வசனங்களை கீழ்ப்படுறவங்களும் நீர் கொண்டு வரணும் சுவாமி. ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுங்கி உங்கள் கற்பனையின்படி நடுக்கிறவங்களை நீங்கள் எழுப்பி கொடுக்கணும். பயபக்தி இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது ஐயா. இவங்களை ரட்சியுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம கொஞ்சம் வசனம் தியானிக்கலாம். ஒரு மனம்ன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு மனம் இருந்தால்தான் குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, தேசமானாலும் சரி, ஒரு மனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தேசம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கும், நம்ம சபை நல்லா இருக்கும். அம்மா இங்கே வந்து உக்காரம்மா. அம்மா நீங்கள் பைபிள் படிக்கிறவங்க இங்கே வாம்மா, இங்கே வந்து உக்காருங்க. மைக் கூட அந்த அம்மா கிட்ட பைபிள் படிக்கிட்டு. ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி லூக்கா 18:8 யாராவது வாசிங்க. லூக்கா 18:8. ಈಗಿದ್ದಾರೆ ತಮಿಳ ವಾಸಿಮ. தங்கள் நீதிமான்களின் நம்பி மற்றவர்களை அற்பமாய் அதுதம்மா அது இல்லைம்மா, அது இல்லை. லூக்கா 18:8. சீக்கிரத்தில் அவருக்கு என்ன பண்ணுறாரு? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அவர் என்ன பண்ணுறாரா? எப்படி வராரா? அவர் எப்போ வராரா? சீக்கிரத்தில் அவர் வருவார். பிள்ளைங்க இங்கே பேசாதீங்க சரியா? அப்போ இருந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன், பேசிகிட்டே இருக்கிறீங்க. சீக்கிரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? வருவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரத்தில் வர்றதுனால நம்ம ஆயுதமாக இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நமக்கு ஆயுதம் ரொம்ப தேவை. எப்படி ஆயுதமாக இருக்கணும்? எப்படி ஆயுதமாக இருக்கணும்? சரி, ஆசீர்வாதம், அப்ரஹாமின் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு தேவை? அப்ரஹாமின் ஆசீர்வாதம் ஆண்டவர் வரும்போது யார் யார் நினைக்கிறீங்க நான் ஆண்டவர் வரும்போது நான் அவரோட பாதத்தில் போவேன்னு சொல்லி? நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார் அப்படின்றது எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? நம்மளுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ரெண்டாவதாக நமக்கு ஜபத்துக்கு பதில் வரணும். மூன்றாவதாக ஆண்டோட வருகைக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் வேணும், அது ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? எப்படி இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு? எப்படி இருந்தால் ஆண்டவரோட வருகைக்கு ஆயுதமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு? நம்ம கேள்வி வருமா வராதா? நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். ஏன்னா ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். நான் ஜெபித்தா தானியேலுக்கு எப்படி பதில் வந்ததோ அப்படி பதில் வரும் அப்படின்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நினச்சி பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? நீக்கே சார் தேவன் நீக்கே மாற்ற மாட்டான்றார்.
என்னென்ன ரட்சிக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கு போய்? என்ன தேவனுக்காக நம்ம வாழ்ந்துருக்கிறோம்? என்ன தேவனுக்காக நம்ம செஞ்சுருக்கிறோம்? அவர் கற்பனையில் படி என்னென்ன நடந்திருக்கிறோம்? அபிஷேகத்தில் குதிக்கிறீங்க, அந்நிய பாஷைகளை பேசுறீங்க. எத்தனை மணிக்கு வரீங்க? எத்தனை மணிக்கு வரும்? நினைச்சு பாருங்க. யாராவது வேதனைப்படுத்துறோம் நம்ம? உனக்காக ஒருத்தர் காத்துட்டு இருப்பாங்க, ஒரு அதிகாரி. நீ லேட்டாக போறேன்னு வச்சுக்கோ, உனக்காக காத்துட்டே அவர் இருந்து உன்னை வந்து, அம்மா நீ வாம்மா, நீ லேட்டாக வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாரா? நீ வேலைக்கு போகிற, வேலைக்கு போகும்போது அங்கே நீ லேட்டாக போன என்ன சொல்லுவாங்க? என்னம்மா இதில் கூட நம்ம கொஞ்சம் உண்மை இல்லைன்னா என்னம்மா பண்ணுறது? எப்படியம்மா பரலோகத்துக்கு போவீங்க? எப்படியம்மா உங்களை ஆசீர்வதிப்பார்? எப்படியம்மா நீங்கள் ஆண்டவரோட வருகைக்கு ஆயுதமாக இருப்பீங்க? சொன்னால் கோவங்கள் வருது. எப்படி நினச்சி பாருங்க. நீங்களே கேட்டுக்கோங்க. எப்படி நான் செய்கிறது கரெக்டா? உங்களுக்கு தான் வேலை இருக்கிறதா? யாருக்கும் வேலை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை எப்படியம்மா உங்களுக்கு தூக்கம் வருது? வாரத்தில் ஒரு நாள் சீக்கிரமாக எழுப்பி ஆண்டவர பாதத்தில் போகலாம். அவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு நம்மளுக்காக. அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். பிசாசுக்கிட்ட என்ன பண்ணுறாங்க? நம்ம தலை குனிந்து வைக்கிறோம். எப்படி? ஆசீர்வாதம் வேணும், பரலோகம் வேணும், நம்ம ஜபத்துக்கு பதில் வரணும், நம்ம ஆசீர்வாதமாக கூட இருக்கணும். ஆனால் நம்ம செய்கிறது நம்ம இஷ்டப்படி செய்யணும், நம்ம இஷ்டப்படி நடக்கணும். எப்படி ஆசீர்வாதம் வரும்? அம்மா 8:32 இன்னைக்கு காலையில் 4 மணிலிருந்து மெசேஜ் ப்ரேயரெல்லாம் பண்ணி மெசேஜ் எல்லாம் பார்த்துட்ருக்கிறேன். 8:32 இருக்குது. நான் டைமே பார்க்கல. அபிஷேகத்தில் ஜெபிச்சுட்டு மெசேஜிலவே இருக்கிறேன். இந்த பொண்ணு வந்தது, ஆண்டி ரெடி ஆகலை அப்படின்ச்சு. பார்த்தா 8:32. உடனே போய் அப்படி என்ன பண்ணணும், குளிச்சுட்டு அப்படியே உடனே வந்தேன். டக்குன்னு வந்தேன் நான். உடனே 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்தேன். நான் வந்தேன். ஏன் தெரியுமா? என் உள்ளத்தில் தேவன் இருக்காரம்மா, என் உள்ளத்தில் தேவன் பேசுகிறாரம்மா. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சா கூட என் துடிக்கும் அப்படி உடம்பு. அப்போ உங்களுக்கு துடிக்குது அப்படி உடம்பு? நீ பரலோகத்துக்கு ஆயுதமாக இருக்கிறீங்களா? நீங்கள் கேட்டதுக்கு பதில் வரணுன்னா முடியுதா? நினச்சி பாருங்க. எப்போ யாரோ நடத்துகிறாங்க, எப்போ போகலாம், எப்போ வரலாம். எப்படியம்மா ஆசீர்வாதம் கிடைக்கும்? நினச்சி பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நினச்சி பாருங்க. எப்படி நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எப்படி ஆண்டவர் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான காலம் வரும்போது நம்ம கூப்பிடுறோம், ஆண்டவரே இது மாதிரி கஷ்டம் இருக்குது, இது மாதிரி வியாதி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை போராட்டங்கள்லாம் இருக்குது, தேவா நீங்கள் இறங்கு வாங்கப்பா அப்படின்னு எப்படி அவர் வருவார்? நினச்சி பாருங்க. சரி, சபையில் நடக்கிற காரியங்கள்லாம் எத்தனை பேர் வரீங்க? என்னோட சபை, எனக்கு தேவனை கொடுத்துருக்கிற சபை. நான் என்கிட்ட காசு இல்லைன்னு பரவாயில்ல, எனக்கு இருக்கிறது என்ன கொடுத்துட்டு போய் அங்கே ஏதோ ஒன்று செய்யலாம், பெருக்கலாம், தொடிக்கலாம், இதை எடுக்கலாம். எத்தனை பேர் செய்கிறீங்க? என்னம்மா சிஸ்டர், நீ உனக்கோசரம் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்து இருக்கிறார், நீ என்னம்மா செய்கிற? எப்போ வந்தா எப்போ போனால் போதுமாம்மா? வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி வந்து போனால் போதுமாம்மா? என்னம்மா செஞ்சிட்ருக்குற ஆண்டவருக்காக? அவர் சொல்ற, உனக்காக தான் நான் வந்தேன். என்ன செஞ்சிட்ருக்குறீங்க? என்ன செய்கிறோம்? நினச்சி பாருங்க. நீ மாதத்தில் ஒரு நாள் தசமாக கொடுத்துட்டா போதுமா? வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டா போதுமா? தேவன் அதெல்லாம் சந்தோஷம் ஏற்றுக்கொள்வாரா? தேவன் பிச்சைக்காரங்களுக்கு கிடையாது. நீ கொடுத்த காணிக்கைக்காக அவர் உனக்கு எல்லாம் நல்லது செய்கிறதுக்கு. ஒவ்வொரு காரியத்தில் அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் கீழ்ப்படி நடக்கும்போது தான் பரலோகம். ஒவ்வொன்று கீழ்ப்படி நடக்கும்போது தான் நம்ம ஜபத்துக்கு பதில் வரும். தானியேல் 3 வேளை ஜெபித்து கொண்டிருந்தார். தானியேல் சிங்கக்கவில போட்டார். சிங்கம் என்ன பண்ண? தானியேல் சிங்கத்தை வாய் கட்டுனது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாமே கேட்குறோம், பைபிளும் வாசிக்கிறோம். ஆனால் மனுஷன் மாற மாட்டேங்குது.
அந்த வசனங்களை படி நடுக்காம இருக்கிறோம் நம்ம. ஏன் அப்படி நம்ம ஹிருதயம் யார் கட்டி வச்சிருக்கிறா? சத்ருவானும் கட்டி வச்சிருக்கிறான். அப்படியே எப்படி இருக்கிறோம் நம்ம? பைபிள் எல்லாம் தெரியும், வசனங்கள் எல்லாம் தெரியும், தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும், அவர் வருவாரன்னு தெரியும், அவர் கீழ்ப்படினும் தெரியும். நம்ம அதுபடி நடக்கிறோமா? எத்தனை பேர் எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க? எவ்வளோ கனி குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறீங்க? நானும் வாரம் சொல்ல கனி இல்லாத மரத்தை வெட்டுறாருன்னு. உங்கள் ஒரு ரத்தபலி என்ன மேலே வரக்கூடாது, அதற்காக சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கனி கொடுத்துருக்குறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆத்மாக்கள் ஆதாயம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்க? என்ன ஆண்டவருக்காக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? வசனம் சொல்லியிருக்கிறபடி நடுக்கிறீங்களா? நீ நடுக்கிறியா? நீ கேட்கலாம். நான் நடுக்கிறேன், எல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் நடுக்கலாம். நீங்கள் நடுக்கிறீங்களா ஆண்டி? உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். நான் நடுக்கிறேன், என்னால் முடிஞ்சது பாரு. குடும்பத்தை எல்லாமே விட்டுட்டு நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? என் தேவனுக்காக முதல்ல, ரெண்டாவதாக உங்களுக்காக, நீ கொடுத்துருக்கிற ஆடுகளுக்காக நான் வந்திருக்கிறேன். ஒரு நல்லதோ கெட்டதோன்னா கூட நான் குடும்பத்தில் போகிறதில்லை. இந்த கிறிஸ்மஸ்க்கு கூப்பிட்டாலும் நான் போகல, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன்றேன். ஏன்னா அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு சுற்றுறதுக்கு போனோன்னா என்னால் முடிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைம் கிடைச்சா போதும், சுற்றணும், ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுதா? நீங்கள் ஜாலியாக போய் சுற்றுறீங்களே, அதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகுதா? டிவி முன்னாடி உக்காடுறீங்களே, அது பரலோகத்துக்கு கொண்டு போகுதா? நினச்சி பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஹிருதயங்கள் எப்படி இருக்குது நினச்சி பாருங்க. கரெக்டாக நம்ம சர்ச்சுக்கு வரோமா? எல்லா ஜெபத்தில் நம்ம கழுத்து கொள்ளுகிறோமா? இதெல்லாம் கேள்வி. ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? இப்போ நான் கேட்குற கேள்வி இல்லை, இன்னும் அவர் இன்னும் ஜாஸ்தி கேட்பார். இல்லை ஆண்டவரே, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் இப்படி இருக்கேன் ஆண்டவரே, ஒத்துக்குவாரா? இல்லை, நம்ம செய்கிறது ரொம்ப தப்பு. நாம் செய்கிறது, நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு. ஊழிக்காரங்களை வேதனைப்படுத்தணும்னு நீங்கள் செஞ்சாலும் என்னில்லை, ஆண்டவர் வேதனைப்படுத்துறீங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்குது. உங்கள் ரத்த பலிகளை எனக்கு வேலை வரக்கூடாது. இன்னொன்று எப்படின்னா, சபை பெருகணுன்னா எப்படி இருக்கணும்? நம்ம சபை பெருகணும், நம்ம குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? சபை பெருகு ஒரு இது வேதத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரு மனம் இருந்தாலும் மட்டும்தான் குடும்பத்தானாலும் சபையானாலும் ஒரு மனம் இருந்தால் தான் பெருகுமா, இல்லைன்னா பெருகாது. அதில் பரலோகத்தில் ஒரு மனம் இருக்குதா பாருங்க. ஆதியாகமம் 1:26 நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் பாருங்கள். பரலோகத்தில் ஒரு மனாக இருந்தார், பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஒரு மனமாக இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணார்? மனிதனே சிருஷ்டித்தார். ஒரு மனமே இல்லாமல் நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா மனுஷன் சிருஷ்டிக்க முடியாது. அவர் ஒரு மனமாக என்ன பண்ணார்? மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவர் சுவாசத்தை கொடுத்து அவர் சிருஷ்டித்தார். ஒரு மனம் கெடுக்கிற அந்த ஆவி என்ன பண்ணுறாரு? கீழே தள்ளிவிட்டார். யாருன்னு தள்ளிவிட்டார்? சத்ரு என்ன பண்ணாரு? ஒரு மனம் இல்லை, அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. அப்போ அவன் என்ன பண்ணார்? ஆண்டவர் தள்ளிவிட்டார் கீழே. பிதா குமாரன் பரிசுத்தாவை என்ன பண்ணார்? ஒரு மனத்தோட 6வது நாள் மனுஷனை உருவாக்கினார். அந்த ஒரு மனம் இருந்ததுனால தான் உருவாக்கினார். அது யோவான் 17:22 பாருங்க. இயேசு சொல்றாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவங்களும் ஒன்றாய் இருக்கட்டும். என்ன சொல்றாரு? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல பிதா குமாரன் எப்படி ஒன்றாய் இருக்கிறாரோ அது போல இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்றாய் இருக்கணும்ன்றாரு. அப்போதான் ஒரு மனம் வரும். பிதா குமாரன் எப்படி ஒரே காரியங்கள் செய்கிறாரோ அதுபோல சபையில இருக்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் ஒரு மனத்தோட நம்ம செய்யும்போது, ஒரு மனத்தோட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சபை வளரும். உங்க குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு மனம் ரபலகமாக வேணும்.
தேவன் சொல்றார் ஒரு மனம். ரொம்ப நிறைய இடத்துல வேதத்தில் பார்க்கும்போது நிறைய இடத்துல ஒரு மனமாயிருங்க, ஒரு மனமாயிருங்க. பெந்தெக்கோஸ்து நாளில் உக்காந்தாங்க அவங்க 120 பேர். அவர் என்ன பண்ணாங்க? உன்னை பாட்டுக்கு நீ ஜெபி, என்ன பாட்டுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்களே. எப்படி இருந்தாங்க அவங்க? ஒரு மனமா, ஒரே காரியத்துக்காக. எந்த காரியம்? எனக்கு வீடு வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும் கேட்கல அவங்க. அவங்க என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவியானவர் நீர் எனக்கு வேணும், நீர் இறங்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால ஒரு மனத்தோட இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் மேலே நீ நக்கரப்பா இருக்கிறியா, சகப்பா இருக்கிறியா, உன் மேலே நான் நீ மோசமா இருக்கிறேன், நீ விபச்சாரம் இருக்கிறேன், உன் மேலே நான் பரிசுத்த ஆவி ஊட்ட மாட்டேன்னு சொல்லல. அவர் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊட்டினாரு. அப்படின்னா அவருக்கு எல்லாரையும் அவர் நேசிக்கிறவர். அவர் கேட்கறது என்ன? ஒரே ஒரு மனம் கேட்கிறாரு அவர். நம்ம சபையில ஒரு மனம் இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. நம்ம குடும்ப ஜெபம் பண்றீங்களா? ஒரு மனத்தோட பண்றீங்களா? ஒரு மனம் நமக்கு என்ன ஆகுது? ரொம்ப அவசியமானது ஒரு மனம். அல்லேலூயா. அதில் ஒரு மனத்தோட நாம் இருக்கணும். இன்னொரு வசனம் கூட மத்தாய் 6:10 நீங்க பாருங்க. ஒரு மனம் இருக்கிறீர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இது பூலோகமும் செய்யப்படுவதாக. அது என்ன பண்ண? பரலோக ஜபம். அது 6:10 பாருங்க. மத்தாய் 6:10 பரலோகத்துல செய்யப்படுவது போல பூலோகத்துல செய்யப்படுவதாக. நம்ம வாரம் நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு மனம். அது படிமா அது 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. ஆமா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்ம கடைசியில நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த முதலாவதாக நமக்கு என்ன வேணும்னா, பரலோகத்துல எப்படி ஒரு மனமாய் இருந்து பிதா குமாரன் எப்படி இந்த மனுஷனை சிருஷ்டித்து இந்த பூமி உருவாக்கினாரோ அதுபோல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சபை நல்லா இருக்கணும், சபை குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மனம் ரொம்ப தேவை. அல்லேலூயா. ஒரு மனம் ரொம்ப தேவை. ரெண்டாவதாக பாருங்க, நமக்குள்ளே ஒரு மனம் வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மனம் ரொம்ப முக்கியம். 1 ராஜாக்கள் 18:21 சொல்றாரு. எலியாவை சொல்றாரு, ஆகாபை பார்த்து சொல்றாரு, எத்தனை நாள் இப்படி குந்தி நீ நடுத்து கொண்டு இருக்கிற? பாகால் தேவனானா பாகால்கிட்டே போ, கர்த்தர் தேவனால கர்த்தர்கிட்டே திரும்பு. எத்தனை நாள் நீ குந்தி நடந்து கொண்டு இருக்கிற? அதே போல சபைக்கு தேவன் சொல்றாரு, எத்தனை நாள் நீ ஒரு மனம் இல்லாம சபைக்கு ஏதோ போற? ஒரு மனம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ வரும் ஏதோ போற. எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? பாகால் தெய்வமானால் பாகால் கிட்டே போ, கர்த்தரே தேவனால் கர்த்தர்கிட்டே வா. ஒரு மனம் இல்லாம எத்தனை நாள் நீ குந்தி நடந்து கொண்டு இருக்கிற? ஒரு மனம் நான் ரொம்ப தேவை. அல்லேலூயா. சபையில இன்னும் வசனம் சொல்லிட்டு சொல்றேன். யாக்கோபு 1:6 என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்லுங்க. யாக்கோபு 1:6 என்ன சொல்ற? டக்குன்னு வாசிங்க யாராவது. யாக்கோபு 1:6 1:16 சாரி 1:16 ಯಾಕೋಬ 1:16 ಮೋಸ ಹೋಗಬೇಡಿರಿ. இல்லைம்மா அது இல்லைம்மா. யாக்கோபு 1:16 தமிழ வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. மோசம் போகாதீங்க. ஒரு மனம் இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படி குந்தி நடந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு மனம் இல்லாம எப்படி இருக்கிறீங்க? மோசம் போகாதீங்க. அதே யாக்கோபு 1:6 அதே 1:6 பாருங்க. கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நம்பிக்கை இருந்து நம்ம கேட்கணுமா? சந்தேகமே நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மனம் வேணும்னா
நம்ம என்ன பண்ணணும், ஐயோ அவங்க ஊர்ல எப்படி இருக்குதோ, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறவங்களோ இருக்கக்கூடாது. நம்ம யார் எப்படி இருக்கட்டும், நான் என்ன பண்ணேன், ஒரு மனத்தோட நான் இருக்கிறேன். என் ஜெபத்தை என் தேவனை கேட்குறாரு. எனக்கு தேவனை பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். ஒரு மனத்து தேவனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஒரு மனம் இல்லாமல் நான் சபையில் எவ்வளோ நாள் உபாசம் இருந்து ஜெபித்தாலும் சபை வளராது, குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு மனத்தோட நம்ம ஜெபிக்கும் போது தான் நம்ம சபை குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கூட நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம தேவன் விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணும்னா, ஒரு மனம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சபையில் ஒரு மனம் வேணும், குடும்பங்களில் ஒரு மனம் வேணும், வேலை செய்கிற இடங்களில் ஒரு மனம் வேணும். அப்படி ஒரு மனம் இல்லாத இடத்துல எத்தனை நாளைக்கு நீ என்ன ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கல அந்த இடம். அப்போ நீங்கள் பிடிக்காம நீங்கள் போய் அங்கே வேலை செய்யும்போது உங்களும் எப்படி இருக்கும்? உங்களும் எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குமா? உங்களும் எப்போ என்ன இருக்கும், எப்போ விடுறாங்களோ எப்போ ஓடுறோமோ அப்படின்னு சொல்லி பார்த்தவங்களெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடிச்சு குதிரலாமான்னு இருக்கும். யாராவது ஏதாவது வேலை சொன்னால் என்னாகும்? கடிச்சு கதிரலாமா அப்படின்னு தானே இருக்கும். அதுபோல் அது சபைக்கு வந்தால் கூட ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது என்ன இருக்கும் உள்ளத்தில்? இது அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிச்சாலும் இவங்க பின்னாடி பார்க்கும்போது, இது அம்மா அபிஷேகத்தில் பாரு இப்படி பேசுது, இதை பற்றி எனக்கு தெரியாதா? அப்போ ஆண்டவர் எப்படி நெருப்புவார்? எப்படி ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு? என்னம்மா அது அப்போ ஒரு மனம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? இல்லை. தேவன் சொல்லியிருக்காரு எல்லாரும் நேசிக்கின்ற. அது சின்ன ஒரு பாயிண்ட் நம்மளால கடைப்பிடிக்க முடியுதா? நேசிக்கிறோமா நம்ம எல்லாரையா? முடியுதா நம்மளால? அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ அவங்க நேசிக்க நம்மளால முடியுதா? அது சின்ன காரியம் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எப்படி கேட்பாரு? நாம் நினைக்கிறோம் நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு, அந்த மதம் சரியில்லை. நான் பேசுறது கரெக்டு, அந்த மதம் சரியில்லை. யாரை சொன்னாங்க? யாருன்னு தெரியல, சொன்னாங்க. நான் நேற்று வாதாடுறேன். நான் செய்கிறதா கரெக்டு, நீங்கள் தான் சரியில்லை. யார் வேணும்னு கூப்பிடுங்க, நான் செய்கிறதா கரெக்டு. நம்மளுக்கு நாமளே தீர்ப்பு செய்யக்கூடாது. அடுத்தவங்களை தான் நமக்கு என்ன பண்ணணும்? எக்ஸாம் எழுதுனா டிக் போட தேர டீச்சர்ஸ் தான் என்ன பண்ண, கரெக்ட் இல்லையா டிக் போடுறாங்க. நம்மளுக்கு நானே கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதுபோல் நம்ம ஒரு மனம் நம்மளுக்கு வேணும். சங்கீதம் 27:4 வாசிங்க. சங்கீதம் 27:4 வாசிங்க. நமக்குள்ளே ஏக சிந்தை உண்டாகட்டும், அப்பொழுதும் அமைதலுக்கும் சந்தோஷமும் உண்டாகும், தேவனும் அதையே தருவார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்குவேன். ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஆகையாலே என் இருதயம் பயப்படாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் நம்மளை கொடுத்துட்டார் இல்லையா? அதுக்கால என்ன பண்ண நம்ம பயப்பட. 3 வாசிங்க. அது 27:3 வாசிங்க. நன்னನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ தமிழ்ல வாசிமா. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எதிலும் நான் பயப்படாது. நமக்கு தேவன் நம்மளோட இருக்கும்போது நமக்கு விரோதமாக ஒரு பாளையம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்பட முடியாது. ஹல்லேலூயா.
இன்னமும் பார்க்குறோம் நம்ம இந்த உலகத்தில் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. இஸ்ராவேல் ஜனங்கள் வந்தாங்க, துரத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தாங்க. மோசே முறுமுறுத்தாரா? இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல இறங்கினாரு. இஸ்ராவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, காலை நெனியாமல் அந்த செங்கடல்ல இறங்கி அந்த பக்கம் போனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல தான் இந்த கடைசி காலத்தில் நாம் ஒரு மனத்தோட தேவனுக்கு உண்மையாக இருக்கும் போது இந்த பஞ்ச காலங்களும் உபத்திர காலங்களும் கொள்ளை நோய்களும் என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு முக்கியம் என்னென்ன, ஒரு மனம். நம்ம ஹிருதயத்தை தேவனை பார்க்குற ஒரு மனத்தோடு நம்ம இருக்கணும். அதே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்க. பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, ஒன்று செய்கின்றேன், பின்னானவைகளையே மருந்து, முன்னானவைகளையே நாடி தொடுகிறேன். பின்னானவைகளை என்ன பண்ணார், மறந்து போகிறாரு. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளையே மறந்து முன்னானவைகளே நாடி போகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14. அப்போ என்னன்னா, பின்னானவைகளை இத்தனை வரை நம்ம என்ன பண்ணணும், செய்த காரியங்களும் செய்த பாவங்களும் என்ன இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணுமோ விட்டுடணும். இனிமே நம்ம முன்னோக்கி நம்ம பார்க்குறவங்களாகணும். இனிமே என்ன நடக்கிறது, இனிமே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார், எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்தில் நமக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மனத்தை தேடுறவங்களாக இருக்கணும். நம்ம ஹிருதயம்ல 2 ஆகுமோ ஆகாதோ, நடுக்கமோ நடுக்காதோ அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தால் எந்த காரியம் நினச்சிக்க ஒரு மனத்தோட தேவன் என் ஜெபத்தை கேட்குறார் அப்படின்னு ஒரு மனம் நம்மளுக்கு வேணும். அதுதான் அவர் சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, பின்னானவைகளையே மறந்து முன்னானவைகளையே நாடி தொடருகிறேன். சரிங்களா? அதில் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, தொடுகிறார். அதுபோல் நாம் கூட இனிமே நடந்ததெல்லாம் விட்டுட்டு இன்னுமே என்ன இதுவரை நடந்ததை விட்டுட்டு இனிமே என்ன நடக்குது, இனிமே நம்ம எப்படி இருக்கணும், 2026 நம்ம என்ன செய்யணும், நம்ம 25 ஒப்பு கொடுத்தோமே அதெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா, ஏதாவது நம்ம தவறு இருக்கிறோமா, தேவனை வேதனைப்படுத்தி இருக்கிறோமா, துக்கப்படுத்தி இருக்கிறோமா? அப்போ சரி ஆண்டவரே, இனிமே 2026 தேவனே நான் செஞ்சிருக்கிற காரியங்களும் நான் சொல்லியிருக்கிற பேச்சுகளும் ஆண்டவரே நான் செய்கிறேன். அல்லோ நான் செய்யலையே, 2025 நான் ஒப்பு கொடுத்தேனே செய்யலை, அதெல்லாம் மறந்துட்டேன்றாரு பவுல். அது மறந்துடு, விட்டுடு. நீ முன்னாடி இனிமே என்ன எப்படி போறியோ போ. அல்லேலூயா. அதே போல தான் அதே பிலிப்பியர் 3:16 வாசிங்க. 3:16 வாசிங்க. தமிழ்ல வாசியம்மா. 3:16 வாசி. ஆகிலும் நாம் நாங்கள் இதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும், ஒரே சிந்தியாக நம்ம இருக்கணும். லூக்கா 10:42 நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 10:42 பாருங்க, தேவனிடத்தில் ஒன்று அது மரியாள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாளாம். தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டிடாத நல்ல பங்கையை பெற்றுக்கொள்ளார். மார்த்தாள் என்ன பண்ணாலும் பல காரியங்களுக்காக வேதனைப்பட்டு கொண்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ரசம் செய்யணுமா, சோறு செய்யணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஆண்டவர் கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மரியாள் தேடிக்கொண்டிருந்தா. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணாலும் எது எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்திருக்கார், அவரை பாதத்தை நான் உட்காந்து அவர் என்ன சொல்கிறாரோ அது நான் கேட்கணும். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறது, ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிற, ராஜ்யத்துக்கு நான் ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சபையில் எப்படி ஜபம் நடந்தாலும் பரவாயில்ல, குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இல்லைன்னா போயிட்டு வாடி கட்ட முடியாது, இல்லை பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நல்ல பங்கு தேடிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா டபுளாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க அவிசுவாசம், புத்தில்லா, இது ஆசை. எனக்கு வேலைக்கு போகலன்னா 400 ரூபாய் கட்டாயிடும், இன்னைக்கு வேலைக்கு போகலன்னா 1000 ரூபாய் கட்டாயிடும், இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா
போட்டேன்னா இன்னும் இந்த மாதம் வாடிக்கட்டு வரும். இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டு மேலே விசுவாசம் இருக்கிறவங்களை மட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசைகள் வரும். அது ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறவங்களும் ஆண்டவர் பாதத்தை நான் போகும்போது எல்லாவரை பார்த்து கொள்வார். கொரோனா வந்தது இல்லையா? என்ன குறை வச்சார் உங்களுக்கு ஆண்டவர்? சாப்பிடாம எப்போது இருந்தீங்களா? சாப்பாடு இருந்தீங்களா? எப்போது சாப்பிட்டீங்களா? 3 டைமு. ஆனால் ரொம்ப ருசியாக இல்லாமல் இருந்தாலும் கூழோ கஞ்சி தேவன் அந்த 3 வேளை கொடுத்தாரு இல்லையா? ஏன் கொடுத்தாரு? அவர் ஒன்று கை விட்டுருக்கலாமே, ஏன் கை விடல? ஆனால் அவர் ஒன்று நேசிச்சதுனால ஒன்று உருவாக்குறதுனால அவர் அந்த கொரோனா டைமில் கூட என்ன பண்ணார்? ஆகாரத்தை கொடுத்தார். அதுபோல தான் இது தேவனுக்காக நீ வாழும்போது, தேவனுக்காக நீ ஊழியம் செய்யும்போது அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக நீ ஊழியம் செய்யும்போது என் பிதாவானவர் கனப்படுத்துவார். முதலாவதாக ராஜ்ய நீதி நியாய தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வேலை வச்சுட்டு இந்த சபையில் ஆராதனை வச்சுட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. உங்களுக்கு வீடு ஒரு வேலை இருக்குது, அர்ஜென்ட் வேலை, நீங்கள் சபையில் ஆராதனை, எது முக்கியம் உங்களுக்கு? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னைக்கு வரதுள்ள டப்புலாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துடுவார். ஏன்னா நாங்கள்லாம் ருசி பார்த்துருக்குறோம், அதனால இதை சொல்கிறேன். இங்கே ஆராதனை இருக்கும்போது நீ வேலை செய்யும்போது ஆனால் வரும் தான், அது எங்கே போகும்னு தெரியுமா? நிற்குமா? அது நிற்காது. கொஞ்சம் எல்லாருக்கு யோசனை இருக்கும், ஓய்வு நாள் இந்த சரி ஒரு காரியம் கேட்குறேன். இந்த வருஷத்தில் வாரம் நான் கரெக்டாக ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் சர்ச்சுக்கு வந்தேன்றவங்க கையிடுங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, நம்ம எப்படிப்பட்டவங்க, நன்றி உள்ளவர்களை. நம்ம நன்றி இருக்கா? நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும், நம்ம கேட்டதெல்லாம் தேவனுக்கு கொடுக்கணும், பரலோக ராஜ்யம் கூட நம்மளுக்கு வேணும். ஆனாலும் அவருக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். சாவு வந்துடுது, கல்யாணம் வந்துடுது. நமக்கு இந்த ஆலயத்தோட சாவு, கல்யாணம், வளகாப்பு இதுதான் முக்கியம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டி ஏன்னா சாவுக்கு எங்கிட்ட போகாமல் இருக்க முடியும், ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லைம்மா. செத்தவனை போய் எழுப்பு முடியுமா அவனால்? சரி, அவனை மூஞ்சி கடைசியில் பார்த்துடுறோம் ஆண்டி. பார்த்து நீ என்ன பண்ண போகிற? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிற தெரியுமா சீஷனுக்கு? ஆண்டவரே, எங்கள் தகப்பனை மறுத்தி இருக்கிறாரப்பா, நான் போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன. என்ன சொன்னாங்க? என்னம்மா சொன்னாங்க? செத்தவங்க அடக்கம் பண்ணிட்டோம், நீ என் பின்னாடி வான்றாரு சொன்னாரா? செத்தவன் அடக்கப்பட்டுட்டோம், நீ என் பின்பற்றுவான். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டி ரொம்ப சரியில்லை, செத்தவங்களை கூட போகக்கூடாதுன்றாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, அம்மா செத்தவன் நம்ம எழுப்ப முடியாது. செத்தவன் நம்ம எங்கே பார்க்குறோம்? அங்கே பார்க்குறோம் நம்ம. ஆனால் நமக்கு முக்கியம் யார் தெரியுமா? அவன் செத்து போயிட்டான், நீ நான் என்ன உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம அங்கே போகணும்னு என்ன பண்ணுறது? அவனை முன்னாடி செத்துட்டா அவன் பின்னாடி நம்ம போகிறோம். உயிரோட இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கணும் முதலாவதாக. நான் இப்படி தான்மா என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், இப்படி தான் நான் இருப்பேன். தேவன் சொல்கிறார், இந்த உலகத்தை வெறுத்து என் பின்பற்றுவான் தான் தேவன் சொல்கிறாரு. அதுபோல் என்னால் முடிஞ்ச காரியங்கள் நான் தேவனுக்காக செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான். அதனால் நீங்களும் அப்படி மாறணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி உயிராக்கி உங்களுக்கு இருக்கட்டும், தேவனுக்காக இப்படி வாழுங்க, அப்போ தான் பரலோகம். குந்தி இங்கேயும் வேணும், அது வேணும், உலகம் வேணும், தேவனு வேணும், அதெல்லாம் முடியாது.
2 எஜமானுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. பால் தங்க என் மகன் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, ஆராதனை நடந்துட்டுருக்கு, சீரியஸு, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, ஐயா எங்கே அவங்க ஆராதனை பிரசங்கம் பண்ணுறாங்க, இவர் மோகன் சேர்ச்சில் எங்கே அவர் ஆராதனை பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க பிரசங்கம். அவர் சொன்னார பக்கத்தில் போயிட்டு பெல்லுப்பீட்டத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் ஜீவனை கொடுக்கட்டும், எடுத்துக்கிறாருங்க, அவர் ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிட்டோம், ஆனால் இது முடிகிற வரை நான் வரமாட்டேன். என்ன சொன்னார்? இது முடிகிற வரை வரமாட்டேன். இல்லையா, டாக்டர் சொல்கிறாரு ஐயா, சீரியஸ் ஐயா, ரொம்ப சீரியஸ் ஐயா, நீங்கள் வந்து தான் ஆகணும் ஐயா, கடைசியில் மூஞ்சி பார்த்துடுங்க ஐயா. இல்லை, நான் வரல. அந்த வைராக்கியம் எப்படி இருக்கும்? எப்படி எங்கிருந்து வந்தது அந்த வைராக்கியம்? அந்த விசுவாசம் எப்படி வந்தது? தேவன் அவரோட இருக்கிறனாலே தான். அவள் போட்டிருக்கலாம், அவரை வேஷம் போட்டிருக்கலாமே, போடல. அவங்க எத்தனை ஊழிக்காரங்களு உயிரோட கொளுத்திருக்கிறாங்கம்மா. எத்தனை ஊழிக்காரங்களையும் பார்க்கும்போது புல்லு தகப்பனை புள்ளிங்க பொண்டாட்டி இருக்கும்போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, குழி நோடி கை காலுகளெல்லாம் பின்னாடி கட்டி குழியில் போடுறாங்க. இப்போ கூட நேற்று கூட ஒரு மெசேஜ், அதை நான் காட்டுறேன் வேணும் நான் அப்புறமா. அது என்ன பண்ணுறேங்க, கொரியா தேசத்தில் ஒரு ஊழிக்காரன் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவன் சொன்னாரா, இயேசு கிறிஸ்து நீ மறதளிக்கணும், பைபிள் நீ என்ன பண்ண தூக்கி போடணும். அல்லேலூயா. உஷா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணனே, மறதளிக்கணும், பைபிள் நீ தூக்கி போடணும், இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுற கொளுத்துறோம் அப்படின்றாங்க. அவர் சொன்னாங்களா, பெரிய குழி வெட்டிட்டு இருக்காங்களா. அவர் சொன்னாங்களா, புள்ளிங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் சொல்கிறாங்களா, நாங்கள் செத்தாலும் சாகிறோம் தவிர இயேசு கிறிஸ்து நான் மறதளிக்க மாட்டோம், எங்களை செத்தாலும் பரவாயில்லை, எங்களை அப்படியே சமாதி பண்ணுங்க. அதே போல் சமாதி பண்ணாங்க, கொரியாவில் சமாதி பண்ணாங்களா. அந்த மெசேஜ் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கீங்களுக்கு தெரியாது. அது கொரியாவில் அப்படியே சமாதி பண்ணாங்களா. 2 புருஷனை பொண்டாட்டி 2 பிள்ளைங்களையும் சமாதி பண்ணாங்களா. அங்கே இருக்கிற அதிகாரிகளெல்லாம் பார்த்தாங்களா, என்னடா இவங்க எப்படிப்பட்ட தேவன் அவரு, இந்த தேவனுக்காக செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சமாதி ஆகிட்டாங்களே, அப்போ எப்படிப்பட்ட தேவனு அவர் நாமளும் தேடணும் அப்படின்னு சொல்லி கொரியா தேசம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே வந்ததான். இப்போ கூட கொரியா தேசம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே வந்ததான். அதுபோல் நம்ம சாட்சியோட நம்ம வாழணும். இருக்கிறது கொஞ்ச நாள் தான், இருக்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை யாருக்கு சொந்தம்? யாருக்கும் சொந்தம் இல்லை, அவருக்கு மட்டும் தான் இது சொந்தம். அந்த கொரியா தேசம் ரட்சிக்கப்பட பாருங்க, அந்த ஒரு குடும்பம் மரித்ததுனால அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது. அது போல தாங்க அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வேணும், அந்த ஜெபம் நம்மளுக்கு வேணும். அப்படி இல்லாமல் இருந்த இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டார், நம்ம அங்கே போக மாட்டோம். தேவன் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவர் பாதத்தை பிடிக்கிறீங்களோ, அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தவிர ஏதோ இது ஏதோ தேவனோட கோபாக்கியம் வந்துடுமோ, தேவன் நமக்கு நல்லா செய்ய மாட்டாரோ, ஏதோ போல வரலாம், அப்படி இல்லைங்க. முழு ஹிருதயத்தோடு நம்ம தேடும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இன்னொரு வசனம் லூக்கா பார்த்தோம் இல்லையா, அதே போல் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். எலிஷா அவர் என்ன பண்ணார், எலியாவை நோக்கி கொண்டு இருந்தார். எலிஷா என்ன சொன்னார், எலிஷாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறாரு. 2வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறேன் சொல்கிறேன், அதெல்லாம் என்ன தெரிஞ்ச வசனம் தான். அந்த 2வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணி எலியாவை சொல்லிட்டாரு. எலியா போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் கூட யார் இருந்தார்? எலிஷா இருந்தார். எலிஷா என்ன பண்ணுறாரு, கூட இருப்பார். எலிஷாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அவர் கூட ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அப்போ எலியான என தகப்பனை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நான் இப்போ அவர் உடன் மாதிரி இல்லை அப்படின்ட்டு எலிஷா எங்கெங்கே போகிறாரோ அவங்களுக்கு கூட எல்லாம் போகிறாரு. எலிஷா சொல்கிறாரு, நீ போப்பா, நான் அங்கே போயிட்டு வரேன், நீ போப்பா அப்படின்னா நான் விட மாட்டேன்.
நீ எங்கே போறியோ நானும் வரேன் அப்படின்னு போனார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? என்ன கேட்டார் அவர்? இந்த உலகத்தில் எனக்கு ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், கார் வேணும், வேலை வேணும், திருமணம் வேணும்னு கேட்டாரா? என்ன கேட்டார் அவர்? ரெட்டிப்பான வரங்கள் அவர்கிட்ட இருக்கிற ரெட்டிப்பான வரங்கள் வேணும்னு சொன்னார். ஆண்டவர் என்ன பண்ணார்? கொடுத்தார். அவர் சால்வை கிழித்து அவர் மேலே போட்டார். அந்த வரங்களை வந்துட்டு. இதெல்லாம் இப்போ நடக்குமா? இப்போ நடக்குமா? இதெல்லாம் நடக்கும். அப்போ நடந்தது போல இல்லை, இப்போ கூட நடக்கும். நம்ம கேட்டா, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படும் போது, கர்த்தரை கற்பனைப்படி நடக்கும்போது இந்த காரியங்களெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம இப்போ சோர்ந்து போயிருக்கிறோம், அவ்வளோதான் காரணம். அல்லேலூயா. அது போல தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் எலிஷாக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 32:26 பாருங்க. ஆதியாகமம் 32:26 பார்க்கும்போது, யாக்கோபு தன்ன வாஞ்சை என்னன்னா, ஏசாவின் கையிலிருந்து என தேவன் தப்புவிக்கணும் என்பதற்காக ஆண்டவர் முகத்தை தேடினார். ஆனாலும் ஒரு முகமாய் தேடின போது, என்ன ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உன்னை என்ன பண்றதில்ல, விடுவா மாட்டேன் ஆண்டவர், என்ன ஆசீர்வதிக்க. அது படிமா. ஆமா, நீ என்ன ஆசீர்வதித்தால் தவிர நானும் ஒன்று விட மாட்டேன். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? யாக்கோபன் ஆசீர்வதித்தாரா இல்லவா? அது போலதான் நாம கூட என்ன பண்ணணும்? தேவன பாதத்துல, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கணும், நான் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது, கர்த்தர் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நமக்கு தேவனுக்கும் ஒரு மனம் வேண்டும். நமக்கும் தேவனுக்கு ஒரு மனம் வேண்டும். ஒரு மனம் இருக்கும் போது தான் தேவன் என்ன பண்ணார்? திராட்சை செடி கொடியில எப்படி நிலைத்து நிற்கிறதோ, அது எப்படி அந்த நிலைத்து நின்று பலனு கொடுக்கிறதோ, அது போல தேவனுக்குள்ளே நம்ம நிலைத்து நிற்கும் போது தான் நம்ம ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, ரோமர் 5:1 நீங்க பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்டு உள்ளான ஒரு மனம். அது எப்படிமா? ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடி, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் என்ன பண்ணிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நீ இன்னொரு வசனம் கூட பாருங்க. ஆமோஸ் 3:3 வாசிங்க. இல்ல, மத்தாயி 6:10 அது வாசிச்சுட்டோம். ஆமோஸ் 3:3 வாசிங்க. ஆமோஸ் 3:3. ஆமோஸ் 3:3. அப்பொழுது நாமும் தேவனும் ஒன்றாய் நடப்போம். அப்படி என்ன பண்ற? தேவன் நம்ம கூட இருக்கும்போது தேவனும் நாமும் ஒன்றாய் இருப்போம். ஏனோக்கு எப்படி நடந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு எப்படி நடந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்போ அப்படி இருக்க முடியுமோன்னா, தேவனும் நாமளும் ஒன்றாக இருக்கும்போது, திராட்சை செடி கொடியிலே நிலைத்து நிற்கும் போது தான் பலன் வரும். அதுபோல தான் நம்ம தேவனோட இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு? அவர்கிட்ட நம்ம நிலைத்து நிற்க முடியும். அல்லேலூயா. ஆதியாகமம் 6:9 நீங்க படிச்சு பாருங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது நோவா எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருந்தார். நோவா நெருங்கி இருந்ததுனால தான் அந்த மழை வரும்போது அந்த உலகமெல்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்கும்போது கூட நோவாவோட தேவன் பேசி அந்த கப்பலை கட்டி அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்னா நோவா அவர் கூட நெருங்கி இருந்தார். நோவா அவருக்கு ஆண்டவரோட சத்தம் கேட்டார். நோவா ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா நெருங்கி அவரோட இருந்தார். அந்த உபத்திர காலத்துல அவர் என்ன பண்றாரு? பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோட நம்ம நெருங்கி இருக்கும்போது தான் எல்லா காரியங்களும் நம்ம செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். 6:22 வாசிங்க. ஆதியாகமம் 6:22 பாருங்க. ஆமா, தேவனை அவர் சொன்னபடியே நடத்தினார். அதே எபிரேயர் 11:7 நீங்க வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 11:7 எபிரேயர் 11:7 எடுத்து வாசிங்க. அது பாருங்க. அதே போல அந்த தேவன் சொன்னபடி தான் அவரெல்லாம் செய்தார்கள்.
நம்பிக்கை நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆ ஆமாம். அது வரைக்கும் பார்க்காம இருக்கிற சந்தைகளெல்லாம் நோவா என்ன பண்ணுறாரு? ಭಯಭಕ್ತಿ உள்ளவனாಗಿ ತನ್ನ ಮನೆಯವರ ಸಂರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ பாருங்க, ತನ್ನ ಮನೆಯವರ ಸಂರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಿದ್ರು? ನಾವೇನು ಕಟ್ಟಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿದನೋ இது மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. யாருக்காக நோவா இது கட்டினாரு, பேழை கட்டினாரு? யாருக்காக? இவ படிச்சாங்களே, தன் குடும்பத்துக்காக, தன் குடும்ப பாதுகாப்புக்காக. எபிரேயர் 11:7. தன் குடும்பம் பாதுகாப்புக்காக அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொன்னார், இது உலகத்தில் நான் அழிக்கிறேன், நீ என்ன பண்ண? ஒரு கப்பல் கட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த கப்பலை கட்டி அந்த 40 நாள் இரவு பெகலும் மழை வரும்போது எல்லாம் அழிஞ்சு போகும்போது இந்த குடும்பம் மட்டும் பாதுகாத்துது. அப்போ நம்ம குடும்பம் பாதுகாக்கணுமா வேண்டாமா? நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணுமா வேண்டாமா? அப்போ நோவா என்ன பண்ணார்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணார் நோவா? என்ன பண்ணாருமா நோவா? கீழ்ப்படிந்தாரு. ஆண்டவர் சத்தத்தை கீழ்ப்படிந்தாரு. ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரு. அதனால தான் உலகமே அழியும் போது ஆண்டவரோட நோவா குடும்பத்தை மட்டும் தேவன் பாதுகாத்தார். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கடைசி காலத்தில் நம்ம குடும்பம் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம அவருக்கு கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ராகாபு தெரியும், எல்லாம் தெரியும். ராகாபு கூட அப்படி தான். அவர் என்ன உலகம் எல்லாம் அழியும் போது கூட ராகாபு குடும்பத்தை தேவனை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அதே போல் யோவான் 8:29 வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. யோவான் 8:29 நீங்கள் பாருங்கள். தேவன் சித்தம் தீவிரமாய் அவருக்கு ஒன்றாக மாட்டேன். அது படிமா. யோவான் 8:29 வாசி. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை விடவில்லை. தனியா இருக்க விடவில்லை. அல்லேலூயா. தனியா இருக்கா விடவில்லை. அப்போ பிதாவுக்கு சித்தமானது செய்தனால அவர் தனியா இருக்க விட மாட்டார். அதே போல நீங்களும் நானும் கூட தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது, தேவன் சித்தத்துப்படி நம்ம செய்யும்போது, இந்த உலகம் அழியும் போது, பஞ்சகால உபதிரங்கால கொள்ளை நோய்கள் வரும்போது தேவன் நம்மளை கைவிடுவாரா? விடவே மாட்டார். அவர் கர்த்தருக்கு நம்ம கீழ்பட நடக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல தான் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் லூக்கா 22:42 நீங்கள் கூட பார்க்கும்போது கூட அவர் என்ன பண்ண, அவரோட கூட இருந்தபடியினாலே 2 பேரும் ஒருமனப்பட்டபடியினாலே நம்ம நன்மையை செய்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா தேவனும் நம்ம ஒரு மனம். நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். அப்படி ஒரு மனமாக இருக்கும்போது தேவன் நம்மளை கைவிடுவாரா? விடவே மாட்டார். இது காலத்தில் ஆபத்து காலத்தில் வரும்போது விடுவாரா? விடவே மாட்டார். லோத்து என்ன பண்ணார் பார்த்தீங்களா? லோத்து என்ன பண்ணார்? ஏன் அவர் கைவிடப்பட்டார்? லோத்து மனைவி உப்பு தூணம் ஆடிச்சு அப்படின்னா, லோத்து மனைவிக்கு இந்த உலக பிரகாரமான ஆசைகள் இருந்ததுனால தான் அவளுக்கு உப்பு தூணம் மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏனோக்கு எப்படி இருந்தார்? ஏனோக்கு தேவனோட சஞ்சாரித்து கொண்டிருந்தால் தான் தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுபோல் நம்மளுக்கு ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் நம்ம இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி ஒரு மனமாக இருக்கிறாரோ அதுபோல் இதை நம்ம என்ன பண்ணணும்? தேவனும் நாமும் ஒரு மனமாக இருக்கணும். சபை விசுவாசிகளும் ஒரு மனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த சபை வளர முடியும். இது ஒரு மனம் இல்லாமல் இவனு பாட்டுக்கு நீ ஜெபிக்கிறது, என பாட்டுக்கு நான் ஜெபிக்கிறது, உனக்கு எப்போ வரையும் அப்போ வருது, நான் எப்படி வருமானம் வரும்? எப்படி சபை பெருகும்? நினச்சி பாருங்கள். நம்ம சபை 18 வருஷமா 19 வருஷமா ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மனம் இல்லை. ஆனால் 2026 நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுவரை நாங்கள் கர்த்தாவை செய்த காரியங்களை மன்னித்து நாங்கள் ஒரு மனத்தோடு நாங்கள் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கொஞ்சம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கு. எல்லாம் இளவி நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஆவியானவரே, பரலோக பிதா